உத்தரப்பிரதேச மாநிலம் சுல்தான்பூரில் துப்பாக்கி முனையில் நகை கடைக்குள் புகுந்த கொள்ளையர்கள் 2 கோடி ரூபாய் மதிப்பிலான நகைகளை கொள்ளையடித்துள்ளனர். அந்த காட்சிகளை பார்க்கலாம். இது குறித்தான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ராஜா. வணக்கம் ராஜா. ஹெல்மெட் மற்றும் முகமூடி அணிந்து கொள்ளையில் ஈடுபடக்கூடிய மர்ம நபர்களை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த சம்பவமானது எப்போது நடைபெற்றது? போலீசாரின் முதற்கட்ட தகவல் என்னவாக உள்ளது? வணக்கம். உத்தரப்பிரதேச மாநிலம் சுல்தான்பூரில் பாரத் ஜி சோனியின் நகைக்கடையில் இன்று பிற்பகல் 12 மணி அளவில் பைக்கில் ஒரு 5 நபர்கள் திடீரென்று கடைக்குள் புகுந்திருக்கிறார்கள். இந்த மர்மனர்கள் உடனே அவர்கள் கையில் இருந்த துப்பாக்கியை காட்டி கடையின் உரிமையாளர் மற்றும் ஊழியர்களை துப்பாக்கி முனையில் மிரட்டி இருக்கிறார்கள். மேலும் கடையின் உரிமையாளர் அவருடைய மகனை இருவர் மடக்கி பிடித்திருக்கிறார்கள். மீதி உள்ள நபர்கள் அங்குள்ள நகைகளை கொள்ளையடித்து 10 நிமிடங்களிலிருந்து அங்கிருந்து தப்பித்து சென்று இருக்கிறார்கள். அதற்கு பிறகு கடையின் உரிமையாளர் போலீசாருக்கு தகவல் கொடுக்க கிட்டத்தட்ட 2 கோடி மதிப்புள்ள தங்கம் வெள்ளி பொருட்கள் கொள்ளையடிக்கப்பட்டதாக அவர் புகார் அளித்திருக்கிறார். புகாரின் பேரில் போலீசார் 6 தனிப்படைகளை அமைத்து இந்த விசாரணை தொடங்கி இருக்கிறார்கள். முதற்கட்டமாக இவர்கள் தப்பித்து சென்று விட்டு இவர்களது பைக்கானது பிரகராஜ் என்ற நெடுஞ்சாலையில் கிடந்ததாக போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் நிச்சயமாக இவர்கள் பல நாட்கள் இந்த கடையை நோட்டம் விட்டு ஒத்திகை பார்த்து திருடப்பட்டதாக கூறப்படுகிறது. இங்க உள்ள அந்த கடையின் சிசிடிவி காட்சிகள் மற்றும் அந்த பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளை முடத்தையும் ஆய்வு செய்து அந்த கொள்ளையர்களை பிடிக்கும் முயற்சியில் போலீசார் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த 5 நபர்களும் அதில் 3 பேர் ஹெல்மெட் அணிந்திருந்தார்கள், 2 பேர் முகமூடி அணிந்திருந்தார்கள். கடையின் உரிமையாளர் மற்றும் அவர் ஊழியர்கள் கோஷமிட்டும் போதும் அவர்களை மிரட்டி இவர்கள் அச்சுறுத்தல் காட்சிகள் தான் வெளியாகி உள்ளன. உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி ராஜா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.